வணக்கம். கவிதையின் தலைப்பு அடையாளம் இழந்த அடையாளங்கள். வன தேவதைகள் ஆசிர்வதித்த கானக வெளிகளின் எஜமானர் அவர்கள் உலகம் குழந்தையாயிருந்தபோது கரிமப் படிமங்கள் கனிமத் தாதுக்கள் வெட்டி எடுத்தனர் வேண்டிய அளவு அவரது குடிசைகளுக்கு அடியில் சுற்றி சுற்றி வந்து சுரங்கங்களைத் தோண்டி குடிசைகளை இழந்தனர். வேதனையில் மிதந்த வாழ்க்கை போல் மிதந்தன கூரைகள், காடழித்து கட்டிய அணைகளில் தேக்கிய நீரில். இருப்பிடங்களை இழந்தனர். தோண்டிய சுசுரங்கங்கள் கட்டிய அணைகளின் முகவரிகளாய் மிதந்த குடிசைகள் மாறிட உலகின் முதுபெரும் பழங்குடி மக்கள் முகவரி இழந்தனர். மரங்களின் குரல்வளை நெரித்து வெட்டிய வனங்களில் பயிர்களில் காய்த்தது பணம், பெட்டிகள் நிரம்பின காய்ந்த வயிறுகளால். மலை வாசஸ்தல மாளிகைகளில் விலை போனது உழைப்பு. விவரங்களை கோப்புகளில் ஏற்றி விரட்டி அடித்தது அரசு. அங்கிருந்து அங்குள்ள இடம் கூட அவர்களுக்கு சொந்தமில்லை என்று. வனங்களை இழந்தனர். வாசனையில் விலங்குகளை கண்டவர், மூலிகைகளில் மருந்துகளை தந்தவர் இன்று வேதனையில் அனைத்தையும் இழந்து நின்றனர். நேரில் கண்டு எழுத வந்தோர் கேளிக்கைகள், சடங்குகள், அணிமணிகள் பற்றியெல்லாம் விரிவாய் கேட்டனர். எழுதினர் படங்களுடன் ஒவ்வொன்றையும். எதிர்கால வாழ்க்கை பற்றி ஒரு வார்த்தை இல்லை அதில். வாழ்க்கையையும் இழந்தனர். அணையின் நீரோடு நீராய் கலந்தது அவர்களின் கண்ணீர். சுரங்கத்தின் கரியோடு கரியாய் கருகியது அவர்கள் வாழ்க்கை. வஞ்சித்தது அரசு. கண்டித்ததோடு நிறுத்திக் கொண்டன நீதிமன்றங்கள். வனங்களை இழந்தோர் வாழ்வு பாலை வனமாக அடையாளம் இழந்தனர். இப்பூமியின் ஆதி அடையாளங்கள் அனைத்துக்கும் சொந்தக்காரர். ஆக்கம் ஆதித் சக்திவேல். மிக்க நன்றி.